அகிலா அவ வாழ்க்கையிலேயே பண்ண நல்ல காரியம் இன்னைக்கு பண்ணத்தான். இந்த திருடன் கையிலேயே சாவியை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் பண்ணிருக்கா. என்ன ஒரு மாஸ்டர் பிளான்! மகேஷ் கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வேன்னு கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருக்க பார்வதி கிட்டேயே நீதாம்மா அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு சத்தியம் வாங்கினா பாரு அகிலா. சாம ஆனா அந்த ஒரு வார்த்தைக்காகவே பார்வதி அவ உயிரை கொடுத்தாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி வைப்பா பாருங்க. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்க கூடாது. எனக்கும் அதான் ஆசை. அந்த பார்வதி பொறுப்பேத்துட்டு இருக்கிற இந்த நிச்சயதார்த்தத்தை நாம நல்லபடியா நடத்த விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சு இதை எப்படியாவது நடக்க விடாம பண்ணணும். என்ன சொல்றீங்க நீங்க? இந்த நிச்சயதார்த்தத்தை நாம எதுக்கு நடக்க விடாம பண்ணணும்? அதனால நமக்கு என்ன லாபம்? இவ ஒருத்தி இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அத்தை பெரியத்த தலைமையில இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு ஐடியா கொடுத்தாங்கல்ல. பெரியத்தையும் அதுக்கு ஒத்துக்கிட்டு பார்வதி கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இப்ப போய் நீங்க அதை நடத்த விடக்கூடாதுன்னு சொல்றீங்களே. அத்தை எனக்கு ஒரு டவுட். என்னடி? இல்ல நம்ம நல்லவங்களா இல்ல வில்லிங்களா? ஏண்டி ஒரு நல்ல ஃப்ளோல தானே போயிட்டு இருந்த, இப்ப இந்த டவுட் உனக்கு ரொம்ப அவசியமா? இல்ல அத்தை, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அதனாலதான் கேட்டேன். ஒன்னும் கேட்க வேணாம், நீ வாயை மூடிட்டு சும்மா நில்லு. பார்வதி பொறுப்பேத்துட்டு இருக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொல்றேன். ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரியா இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு இன்னைக்கு இந்த வீட்டோட மூத்த மருமகளா நடமாடிக்கிட்டு இருக்கா. முதல்ல அந்த பார்வதிய அகிலாண்டேஸ்வரி கிட்ட இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் பிரிச்சு விரட்டணும். அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பு தான் இந்த நிச்சயதார்த்தம். ஏற்கனவே பவானி விஷயத்துல பார்வதிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் இடையில ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. அத சரி செய்யதான் நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுக்கறதா பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. பார்வதி மட்டும் இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டான்னா அகிலாண்டேஸ்வரி பார்வதிய நம்ப ஆரம்பிச்சிருவா. மறுபடியும் அவங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய இடைவெளியை ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால நாம மட்டும் இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ணிட்டா அகிலாண்டேஸ்வரி பார்வதிய முழுசா மனசுல இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் ஒதுக்கி வச்சிருவா. அதுக்கப்புறம் என் மக ஐஸ்வர்யா தான் இந்த வீட்டோட மூத்த மருமக ஸ்தானத்துல இருப்பா. எப்படி 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 உன் பொண்ணு மூத்த மருமக ஸ்தானத்துல? பேராசை தாண்டி உனக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும், எத்தனை பேர் வேணா வந்து பிளான் போடுங்க, முடிவை நான் பண்றேன். உங்க கூட எல்லாம் எதுக்குடி சேர்ந்துகிட்டு இருக்கேன்? இந்த சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் அடுத்த அகிலா. வனஜா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல 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 இல்ல, உங்க சிந்தனையும் அப்படியே என் சிந்தனை மாதிரியே ஜெராக்ஸ் எடுத்தா போல ஒன்னா இருக்கே, அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. ஆனா இப்ப ரெண்டாவது தடவையும் அந்த மகேஷ் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா அவனுக்கு ராஜேஸ்வரி பார்த்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்காது. அப்போ பார்வதி ஜெயிச்சிருவாள்ல. அட நீங்க வேற, மகேஷோட அம்மா ராஜேஸ்வரி எனக்கும் ஃப்ரெண்டு தான். மகேஷ் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ கல்யாணம் முக்கியம் இல்ல, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. ஓ, அப்ப சரி. அந்த பார்வதி ஜெயிக்க கூடாது, அதுதான் முக்கியம். ஆமாமாமா, நமக்கு இப்போ இதுதான் முக்கியம். கரெக்ட். இப்ப என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்னடி உன் டவுட் கிளியர் ஆச்சு? இல்ல அத்தை, கன்ஃபார்மா இப்ப நாம வில்லிங்க தான். இவள இங்க வாயேன். அத்தை
வாடிங்க. இல்லத்த இல்ல டவுட் கிளியர் பண்ணல, உனக்கு பரிசு கொடுக்கணும். வா வா. அட வாடினா கேள்வி கேக்குற. டவுட் உன் மண்டைக்கு டவுட் ஒரு கேடு. படி. அம்மா அந்த வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். டவுட்டா கேக்குற நீ அப்படியே வெச்சன வாயிலேயே. அப்பப்பா, இவளுக்கு சரியா நீங்க ட்ரைனிங் பண்ணல. இன்னும் தலையில நல்ல நாள் போடுங்க, அப்பவாது வருதான்னு பாப்போம். இப்படி கூத்து விட்டுட்டு போறாங்க பார். எதுக்கு இப்ப ஆடிட்டர் போன் பண்றாரு? ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன ஆடிட்டர், இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் போன் பண்ணேன். என்ன, அந்த 120 கோடி விஷயம் தானே? ஆமா மேடம், நாம அட்டாச் பண்ணியிருந்த 50 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிட்டாங்க மேடம். மீதி இருக்கிற 70 கோடி ரூபாய திருப்பி செலுத்த 2 மாசம் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்காங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரி அம்மாட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது மேடம். நான் இங்க வந்த அன்னைக்கு அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். அகிலாண்டேஸ்வரி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுற நேரமா பார்த்து இங்க இருக்கிற வேலைக்காரி இடைஞ்சல் பண்ணிட்டா. எவ்வளவு சீக்கிரம் அகிலாண்டேஸ்வரி மேடத்திட்ட நீங்க கையெழுத்து வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிருங்க மேடம். அப்பதான் மிச்சம் இருக்கிற உங்க ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற முடியும் மேடம். இதை சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மேடம். வச்சிடறேன் மேடம். என்னோட 50 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி என் கையை விட்டு போனதுக்கு காரணம் அந்த பார்வதி தான். எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம தடுத்த பார்வதிக்கு வாழ்க்கையில இனிமே எதுவுமே கிடைக்க கூடாது. அவளை நான் பழிக்கு பழி வாங்காம ஓய மாட்டேன். மாமா கிட்ட சொல்லாம அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். மாமா என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. நான் பண்ணது தப்புன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா, அதனால் தாங்கிக்கவே முடியாது. எனக்கு தெரியும் பார்வதி, உனக்கு விருப்பம் இல்லாம தான் அம்மாவுக்காக நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. ஒன்று மட்டும் நிச்சயம், உண்மையான காதலை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் நாம தான். நம்ம காதல் மாதிரியே மகேஷ் பவானி காதலும் உண்மையானது. யார் அதை பிரிக்கணும்னு நினைச்சாலும் அதை பிரிக்க முடியாது. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. இது உன்கிட்ட சொல்லி உன்னை நான் இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பல. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்குள்ள எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்திடாத. நான் முடிவு பண்ணிட்டேன், இனி இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு நடத்ததான் போறேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா.
இவ எங்க வரா? அகிலா ரூமை பார்த்து தான் வரா. அகிலா தான் பார்க்க போறாளோ? எவ்வளவு கொடுத்தாலும் திருந்த மாட்டேங்கிறாளே. ம்? அகிலா ரூமுக்கே தான் வரா. இவளை உள்ள விடக்கூடாதே. ம்? ஏய் நில்லு. என்ன லுக்கு? எங்க போற? அம்மாவை பார்க்கணும். அக்காவெல்லாம் பார்க்க முடியாது. உன்னை பார்க்கறதா உங்களுக்கு வேலையா? போடி. அம்மாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? ஏய், என்ன சும்மா முக்கியமான விஷயம் சீன் போடுற? உனக்கு வேணா அது முக்கியமான விஷயமா இருக்கலாம். அக்காக்கெல்லாம் அது முக்கியமான விஷயம் இல்ல. நீ முதல்ல கிளம்பு இங்க இருந்து. அகிலா, ம், லாயர் கிட்ட பேசிட்டேன். அவர்கிட்ட என்ன சொல்றது? என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. ம், சரி பேசிடுறேன். ம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், பாய். அகிலா, லாயர் கிட்ட பேசிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஓ சரிங்க, அப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பவா வேண்டாமா? ஒன்றும் வேண்டாம். சரி சரி. அவங்களுக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கல. அப்புறம் என்னடி அப்பப்போ ஏதாவது சாக்கு வச்சுட்டு முன்னாடி வந்து நிக்க பாக்குற? இப்ப கிளம்ப போறியா இல்லையா? கிளம்படி, காத்து வரட்டும். நிக்கிறாப்ப என்ன ஆளை காணோம்? என்னதான் பார்க்க வந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை ஏதாவது கேட்க வந்து போயிட்டாளோ? சரி சரி, பாப்போம். ஐயோ, இவ வந்துட்டா கேட்டிருப்பாளோ? அக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? நான் வந்து அங்க அக்கா, அந்த பார்வதி இருக்கால, அவ நீங்க சொல்ற பேச்சு எதுவுமே கேட்க கூடாதுங்கிற முடிவோட இருக்காக்கா. ஆமா, நான் உன்னை இங்க என்ன பண்றேன்னு கேட்டேன். அது அது அதான்க்கா, நீங்க பார்வதிய பாக்குறதுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு சொல்லிருந்தீங்களக்கா. அந்த பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம உங்களை வந்து பாக்கணும்னு நேரா வந்தாளா? நல்லவேளை நான் அதை பாத்துட்டேன். அதெல்லாம் அக்கா உன்னை பார்க்க மாட்டாங்க, நீ கிளம்பி போ அப்படின்னு அவளை அனுப்பிட்டு நான் காவலுக்கு நிக்கிறேன். எல்லாம் உங்களுக்காக தான். உன்னை அக்கா என்ன அடிக்கடி கையவங்கறா? நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிக்கிற பொறுப்பை பார்வதி எடுத்திருக்கா. அது சம்பந்தமா என்கிட்ட ஏதாவது பேசணும்னு வந்திருப்பா. அவளை தடுத்து நீ திருப்பி அனுப்பியிருக்க. இங்க நின்னுக்கிட்டு எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி தொந்தரவு தான் பண்ணிட்டு இருக்க. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை ஏதாவது குட்ஸ் வண்டியில தள்ளி விட்டுருவேன். அக்கா, போய் அவளை தேடி கூட்டிட்டு வா. நானா வர சொல்லு. அவ தொல்லையை விட இவ தொல்லை பெருசா இருக்கே. போ.
இழுத்து. பார்வதி, அம்மா இங்க வா. சொல்லுங்கம்மா. சொல்றேன். நீ திரும்பி போனதை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. சரி போனா போட்டோன்னு நானே உனக்காக அக்கா கிட்ட பேசினேன். நான் பேசினோன்னு அக்கா முடியாதுன்னு சொல்லுவாங்களா? சரி போய் வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, போ. அக்கா உனக்காக வெயிட் பண்றாங்க, போய் பேசு. எனக்காக நீங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும், போ. ம். கெத்த மெயின்டைன் பண்றதுக்கு எப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. இவளை நானே அவகிட்ட அனுப்பி வச்சு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? போய் கேட்போம், அப்பதான் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். வச்சிருக்கேன். வா பார்வதி. உள்ள வா பார்வதி. என்ன விஷயம்? நிச்சயதார்த்த விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சரி, என்ன விஷயம்? இந்த வாரத்துல ஒரு முகூர்த்த நாள் இருக்கு, அடுத்த வாரத்துல 2 முகூர்த்த நாள் இருக்கு. 3 முகூர்த்த நாளுமே நல்ல விசேஷமான நாள் தான். இத சொல்றதுக்கு தான் அவ்வளவு அவசரமா வந்தாளா? அதை என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம அவகிட்ட திட்டு வாங்கி. 3 முகூர்த்த நாள்ல நீங்க எந்த முகூர்த்த நாளை முடிவு பண்ணி சொல்றீங்களோ அந்த நாளே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால வர்ஷாவோட அம்மா அப்பா கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குமா? அப்புறம் வாசல்ல கட்டுற வாழை மரம்னு ஆரம்பிச்சு தோரணம், மாலை, ஐயரு, விருந்துக்கு எந்த ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலாங்கிற வரைக்கும் நான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேம்மா. ஒடேங்கப்பா, பக்கா பிளானோட தான் இருக்கா. விட்டா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி வச்சிருவா போல இருக்கு. லிஸ்ட் சரி பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவேம்மா. அகிலா, எல்லாம் பக்காவா இருக்கு. நீ ஒரு வார்த்தை சொன்ன, பார்வதி உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கா. இவளுக்கு வேற வேலை என்ன இருக்கு? என்னமோ சாதிச்ச மாதிரி பெருமை வேற. பாரு,